அல்லாஹ்வால் மாற்றப்பட்ட சட்டதிட்டங்களில் வேறு சில வசனங்கள் என்ன என்று பார்த்தால், நோன்பு சம்பந்தமான சட்டங்களில் ஆரம்பத்தில் சில சட்டங்களும் பிறகு அது மாற்றப்பட்டும் திருமறை குர்ஆனிலே நமக்கு போதனை செய்யப்பட்டிருக்கிறது. 2வது அத்தியாயம் 184வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லுகிறான், ஐயாமம் மாதுதாத், நோன்பு என்பது சில குறிப்பிட்ட நாட்கள். ஃபமன் கான மின்கும் மரியலன் அவ் அலா சஃபரின் ஃபஇத்தத்தும் மின் ஐயாமின் உகர், அந்த நாட்களில் யார் நோயுற்றிருக்கிறார்களோ அல்லது யாரேனும் பிரயாணத்திலே இருந்தால் அவர்கள் அந்த நாளில் நோன்பை வேறொரு நாளில் நோற்றுக்கொள்ளலாம். வஅலல்லதீன யுதீகூனஹு ஃபிதியத்துன் தஆமு மிஸ்கீன், அந்த நோன்பை நோற்பதற்கு சக்தி உள்ள ஒருவர் நோர்க்காமல் விட்டுவிட்டால் அதற்கு பகரமாக அவர் ஒரு ஏழைக்கு உணவளிப்பது போதுமானதாகும் என்று திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சட்டம் இறக்கி வைத்திருந்தார். ஆரம்ப நோன்பினுடைய சட்டம் இப்படித்தான் இருந்துச்சு. எல்லாரும் வைக்கணும் என்று சட்டம் சொல்லப்படல. சக்தி இருந்தாலும் நீ நோன்பு வைக்க விரும்பலன்னா வைக்காம இருந்து கொள்ளலாம். ஒரு ஏழைக்கு சாப்பாடு கொடுத்தால் போதுமானது, ஒரு நாள் சாப்பாடு கொடுத்தால் போதுமானது என்று இறைவன் விதியாக்கி இருந்தார். ஆனால் அதற்கு பிறகு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த சட்டத்தை மாற்றி கண்டிப்பாக எல்லோரும் சக்தி பெற்றிருக்கிற அத்தனை பேரும் நோன்பு வைத்தே தீர வேண்டும் என்று சட்டத்தை மாற்றுகிறார். 2வது அத்தியாயம் 185வது வசனத்திலே அந்த செய்தி அல்லாஹ் சொல்கிறான், ஃபமன் ஷஹித மின்குமுஷ் ஷஹர ஃபல்யஸ்முஹு, உங்களில் யார் அந்த மாதத்தை அடைகிறாரோ அவர் நோன்பு நோற்கட்டும். அந்த மாதம் யாரையெல்லாம் அடையுதோ எல்லாரும் நோன்பு வச்சிடணும். வைக்காத ஆட்கள் அந்த நோயாளியும் பிரயாணியும் தவிர சக்தி இருக்கிற எல்லாரும் வச்சுதான் ஆகணும் என்று சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொன்னார். இதே செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்கள் சொல்லுகிறார்கள். முஸ்லிம் என்ற ஹதீஸ் கிரந்தத்திலே சலமத் பினுல் அக்வா என்ற நபித்தோழர் வழியாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 1932வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதிலே சொல்கிறார்கள், குன்னா ஃபீ ரமலான அலா அஹதி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகள் நாயகம் அவர்களுடைய காலத்திலே ரமலான் மாதத்தில் மன் ஷாஅ ஸாம வ மன் ஷாஅ அஃப்தர, விரும்பியவர் நோன்பு நோற்பார், விரும்பியவர் நோன்பு வைக்காமல் இருப்பார். ஃபக்ததா பி தஆமி மிஸ்கீன், நோன்பு வைக்காமல் இருக்கிறவர் ஒரு ஏழைக்கு உணவளித்து அதற்கு பரிகாரம் செய்து கொள்வார். இதுதான் நபிகள் நாயகத்தின் காலத்திலே ஆரம்பத்திலே இருந்தது. ஹத்தா உன்சிலத் ஹாதிஹில் ஆயா, இந்த இறைவசனம் இறக்கப்படுகிறவரை, இந்த மாதத்தை அடைகிறவர் நோன்பு நோற்கட்டும் என்ற 2வது அத்தியாயத்தினுடைய 185வது வசனம் இறக்கப்படுகிற வரைக்கும் இப்படித்தான் நடைமுறையில் இருந்தது என்று சொல்கிறார்கள். இது ஒரு சட்ட மாற்றம் செய்யப்பட்டது. அதே போன்று நோன்பிலே இன்னும் ஒரு மாற்றம் செய்யப்பட்டது. இந்த மாற்றத்தை பொறுத்தவரை திருமறை குர்ஆனிலே ஆரம்பத்தில் எப்படி இருந்தது என்ற சட்டம் சொல்லப்படல. அது மாற்றப்பட்ட சட்டம் மட்டும்தான் குர்ஆன்ல இருக்கு. முதல்ல எப்படி இருந்துச்சுங்கிறத ஹதீஸ்ல இருந்துதான் விளங்கிக் கொள்ள முடிகிறது. அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுடைய உள்ளத்தின் மூலமா உள்ளத்துல போட்டு அவங்களுக்கு ஒரு கடமையை விதியாக்கி இருந்தான். அதை ரசூலுல்லாஹ் செயல்படுத்தி கொண்டிருந்தாங்க. அதுக்கு பிறகு அது மாற்றணும்ன்ற முடிவு வரும் பொழுது அல்லாஹ் அதை மாற்றுகிறான, மாற்றப்பட்ட செய்தியை மட்டும் குர்ஆன்ல சொல்றான். ஆரம்பத்தில் உள்ள விதி எவ்வாறு நோக்க வேண்டும் என்ற அந்த விதிமுறையை குர்ஆன்ல சொல்லல. அப்ப இதை வைத்து அதை நாம் புரிந்து கொள்கிறோம். ஆரம்பத்தில் இது வேறு விதமாக இருந்திருக்கிறது என்ற செய்தியும் புரிந்து கொள்கிறோம். ஹதீஸை வைத்தும் இந்த செய்தியை நாம் விளங்கிக் கொள்கிறோம். அது என்ன செய்தி என்றால், நோன்பினுடைய கால அளவு, நேரம். நாம நோன்பு நோக்கிறோம், நம்முடைய நோன்பிற்கான நேரம் எவ்வளவு? வைகறை பொழுதிலிருந்து சூரியன் மறைகிற வரைக்கும் நோன்பிற்கான கால நேரம். ஆனால் ஆரம்பத்தில் எப்படி இருந்துச்சுன்னா, இப்படித்தான் நோன்பு, காலையில நோன்பு இருப்பாங்க, நோன்பு ஸ்டார்ட் ஆகி நோன்பு துறக்கிற நேரத்தில், நோன்பு துறக்கணும்ல, நோன்பு துறந்த அந்த நேரத்துல சாப்பிடுறாங்களே, அந்த சாப்பாட்டை சாப்பிட்டதோட முடிஞ்சு போச்சு. திரும்ப 8 மணி 9 மணி 10 மணி 11 மணி அப்பதான் சாப்பிட முடியாது. நோன்பு திறக்கிற நேரத்துல சாப்பிடுறதோட சரி, அந்த நேரத்துல சாப்பிட்டாதான் உண்டு. அந்த நேரம் மிஸ் ஆயிடுச்சுன்னா அடுத்த நோன்பு ஸ்டார்ட் ஆயிடும். 7 8 மணினா திரும்ப நோன்பு கண்டினியூவா ஓடிக்கிட்டே இருக்கும். மறுநாள் சாயங்காலம் நோன்பு திறக்கிற நேரம் வருமே, அப்பதான் அவங்களுக்கு நோன்பு திறக்கிறதுக்கு மீண்டும் ஏதாவது சாப்பிடுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். அதையும் மிஸ் பண்ணி விட்டா ஏதாவது ஒரு வேலையா இருந்துச்சு, தூங்கினாரு, முடிஞ்சு போச்சு, தொடர்ந்து போய்கிட்டே இருக்க வேண்டியதான். இப்படி ஆரம்பத்தில் இப்படித்தான் இருந்து முழுக்க இரவு முழுக்க உண்பதற்கான அனுமதி ஆரம்பத்தில் வழங்கப்படவில்லை. அதை ரசூலுல்லாஹ்வுடைய தோழர்கள் அறிவிக்கிறாங்க. புகாரியில 4508வது ஹதீஸாக பர்ரா பின் ஆசிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வழியாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 1915வது செய்தியாக புகாரியில அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆரம்பத்தில் இப்படி ஒரு மனிதர் இந்த நோன்பின் அடிப்படையில ஒருத்தர் நோன்பு வைத்திருந்த மனிதர் அந்த இரவு நேரம் வருகிற பொழுது ரொம்ப அலுப்பா இருந்துச்சு. வெளியில வேலையை செஞ்சுட்டு வீட்டுக்கு வந்தார். வந்த நேரத்துல வந்து பார்த்தா வீட்டுல அந்த நேரத்துல உணவு இல்ல. அப்ப வெளியில போய் அவருடைய மனைவி வாங்கிட்டு வரன்னு வெளியே போனாங்க. போயிட்டு திரும்ப வர்றதுக்குள்ள இவர் அசந்து தூங்கிட்டாரு. அவங்களும் வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சு, நேரம் கடந்து போச்சு.
நோன்பு திறப்பதற்கான நேரத்தை கடந்து தாண்டி வந்துட்டாங்க. திரும்ப நோன்பு வைக்கணும், அப்படியே நோன்பு கண்டினியூ பண்ணிட்டாரு. அதற்கு பிறகு மறுநாள் ஆகிறது. மறுநாள் மதிய வேளையில 2 நாள் பசியான உடனே அவரால் தாக்கு பிடிக்க முடியாம ஆள் கிறங்கி விழுந்துடுறார். இந்த செய்தி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல சொல்லப்படுகிறது. அவ்வாறு சொல்லப்படக்கூடிய அந்த நேரத்தில் அல்லாஹ் இந்த நோன்பினுடைய சட்டத்தை மாற்றி வேறு சட்டம் இருக்குகிறான். 2வது அத்தியாயம் 187வது வசனத்தை இறக்கி வைத்து குலு வஷ்ரபு ஹத்தா யதபய்யன லக்குமுல் கைத்துல் அபியது மினல் கைத்தில் அஸ்வதி மினல் ஃபஜ்ர். நீங்கள் உண்ணுங்கள், பருகுங்கள், எதுவரை வைகரை என்னும் அந்த வெள்ளை நூலில் இருந்து, வெள்ளை நூல்னு காலை பொழுது அல்லாஹ் ஒரு ஓமையா சொல்றான். வைகரை என்னும் வெள்ளை நூலில் இருந்து இரவு எனும் கருப்பு நூல் உங்களுக்கு தெளிவாகிற வரை, காலையில சுபுகு நேரம் வரைக்கும் நீங்க உண்ணுங்கள், பருகுங்கள். சும்மா அதிம்மு செய்யாம இல்லை, பிறகு நீங்கள் இரவு வரை நோன்பை முழுமைப்படுத்துங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த வசனத்தை இறக்கி வச்சு அந்த ஆரம்பத்தில் உள்ள சட்டத்தை மாற்றுகிறான். இந்த செய்தியை நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி நோன்புடைய இன்னொரு சட்டமும் மாற்றப்பட்டுச்சு. ஆரம்பத்தில் நோன்பு காலத்தினுடைய சட்டத்தில் இன்னொரு விதிமுறை என்னன்னா, மனைவியோடு இல்லற வாழ்க்கை நடத்துறதுல அதுல ஒரு விதிமுறை பின்பற்றப்பட்டுச்சு. என்ன விதிமுறை அப்படின்னா, நோன்பு காலம் முழுவதும் ரமலான் மாதம் வந்துவிட்டால் அந்த ரமலான் முழுக்க மனைவியோடு இல்லறத்துல ஈடுபடக்கூடாது. இதுதான் ஆரம்பத்தினுடைய சட்டமா இருந்துச்சு. ரமலான் மாசம் முழுக்க குடும்ப வாழ்க்கையில ஈடுபட முடியாது. லா யக்ரபூன நிசா ரமலானுக்குள்ளவு, மனைவியர்களிடத்திலே ரமலான் மாதம் முழுவதும் நெருங்க மாட்டார்கள். இதுதான் ஆரம்பத்தில் பழக்கமாக இருந்தது. வைன்கான ரஜுலும் கான ரஜுலும் ரிஜாலும் யகூனுன அன்ஃபுஸஹும். ஆனா என்ன ஆயிடுச்சுன்னா, அல்லாஹ் இது மாதிரி ஏற்பாடு செஞ்சிருக்கிற சில பேர், சில தோழர்கள் அதுல ஒரு கட்டுப்பாடு இல்லாம தங்களை தற்காத்துக் கொள்ள முடியாம அதுல தப்பு செஞ்சிடறாங்க. இது அல்லாஹ் தப்புனே சொல்லி காட்டுறான். ஒரு பெரிய தப்பை தான் இவங்க செஞ்சிருக்கிறாங்க, தங்களுக்கு தாங்களே இவங்க மோசடி செஞ்சுட்டாங்க, அநீதம் செய்து கொண்டார்கள். இருந்தாலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதை மன்னிச்சு அந்த சட்டத்திலையும் மாற்றத்தை கொண்டு வந்தான். 187வது வசனம் 2வது அத்தியாயத்துல 187வது வசனத்தை இறக்கி இருக்கிறான். உஹில்லலகும் லைலத்தஸ் ஸியாமிர் ரஃபஸு இலா நிசாயிக்கும். ரமலான் மாதத்தினுடைய நோன்பினுடைய இரவு காலங்களில் உங்கள் மனைவியரோடு நீங்கள் வாழ்க்கை நடத்துவதில், குடும்ப இல்லற சுகம் தேடுவதில் உங்கள் மீது ஹலால் ஆக்கப்பட்டிருக்கிறது. லைலத்தஸ் ஸியாமிர் ரஃபஸு இலா நிசாயிக்கும் ஹுன்ன லிபாசுல்லகும் அன்தும் லிபாசுல்லஹுன்ன. நீங்கள் அவர்களுக்கு ஆடையாக இருக்கிறீர்கள், அவர்கள் உங்களுக்கு ஆடையாக இருக்கிறார்கள். அலிமல்லாஹு அன்னக்கும் குந்தும் தஹ்தானூன அன்ஃபுஸக்கும். அல்லாஹ் அறிந்து வைத்திருக்கிறான், நீங்கள் உங்களுக்கு நீங்களே மோசடி செய்து கொண்டீர்கள், அநியாயம் பண்ணிட்டீங்க, இந்த காரியத்தில் நீங்க தப்பு பண்ணிட்டீங்க, அல்லாஹ்வுக்கு தெரியும். அலிமல்லாஹு அன்னக்கும் குந்தும் தஹ்தானூன அன்ஃபுஸக்கும் ஃபதாப அலைக்கும் வஅஃபா அன்கும். என்றாலும் உங்களுடைய பாவ மன்னிப்பை ஏற்று உங்களை அவன் மன்னித்தான். ஃபலான பாஷிருஹுன்ன வபதகு மா கதபல்லாஹு லக்கும். இப்பொழுது இறைவன் உங்களுக்கு விதியாக்குகிறான், நீங்கள் குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடுங்கள். அல்லாஹ் உங்களுக்கு விதியாக்கி இருக்கக்கூடிய அந்த குழந்தை செல்வத்தை பெறுவதிலே நீங்கள் உங்களுடைய வேலைகளை துவக்கிக் கொள்ளலாம் என்று சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்துல சட்டம் இறக்கி வச்சு முதல் சட்டத்தை மாற்றணும். நோன்புலேயே கிட்டத்தட்ட 2-3 சட்டம் மாற்றப்பட்டிருக்கிறது என்பதை பார்க்கிறோம். அதே மாதிரி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நிறைய ரொம்ப அதிகமாக சட்டம் மாற்றப்படல, ரொம்ப குறைவான சட்டங்கள் தான். காலத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு சில குறைவான சட்டங்களை மாற்றி இருக்கிறான். அதுல உள்ள இன்னொரு செய்தி என்ன அப்படின்னு பார்த்தா, நயவஞ்சகர்கள் சம்பந்தப்பட்ட சட்டம்.